ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையோடைய அதாவது ரீசெண்டாக இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவலாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையோடைய அந்த ஆட் போஸ்டரை வச்சு தான் வந்து நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணி அவனுங்களா வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் சார் வந்து எப்போவுமே வந்து என் ஃபேன்ஸை எதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருப்பாரு. இப்போ வரையும் நம்ம அவருடைய ஆட் வந்து மோஸ்ட்லி யாருமே எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப நம்ம தொலாய்ப்பு எதாவது பண்ணியிருக்காரான்னு சர்ச் பண்ணி பார்த்தா தான் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 ஆட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு காப்பி தூள் ஆட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு செருப்பு ஆட் இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதோ சினிமாவுக்கு வரக்கு முன்னாடி இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த ஒரு ஆடுமே அவர் பண்ணதில்லை. அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை. ஸோ அதுக்கப்புறமா அதாவது இந்த சினிமாவில் நடித்து அதுக்கப்புறம் அவர் ரேசிங் போனதுக்கப்புறமா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கேம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூல் ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஒரு ஆடு மாதிரி வந்து அதாவது ஒரு போஸ்டரில் வந்து இதை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக ஒரு ஃபேன்ஸ் வந்து இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஏதாவது ஒரு தாக்குறாங்க, இல்லை அவங்கள பற்றி ஏதாவது ஒரு பேச்சு ஒரு கிசு ஏதாவது வெளியே வருதுன்னா அதிகமாக அதை பேசப்படுறது மற்றவங்களோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. மற்ற எல்லாரோட ஃபேன்ஸும் வந்து அவங்கள ஹேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அவங்கள திருப்பி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே அதாவது தலையுடைய ஃபேன்ஸே வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி, அதாவது அவரை பற்றி நிறைய ஒரு மாதிரியான அந்த இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாலாம் பரவுதில்லை மீம்ஸ் டெம்ப்ளேட்டு இந்த மாதிரி உருவாக்குறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே அதிகமாக போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட ஃபேன்ஸே அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு வேர்டு கூட இருக்கும்ல, எங்கள் அண்ணனுக்கு ஒன்று எங்கள் அண்ணனே அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறைய போஸ்டர்ஸை மேக் பண்ணி நிறைய ஏஐ வீடியோ ஜெனரேட் பண்ணி தலைக்கு ஆப்போசிட்டாக வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படிலாம் பண்ண சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இதை தான் வந்து இப்போ தலை ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எனக்காக தனிப்பட்ட முறையில் எனக்காக நான் வந்து பண்ணலை. அதாவது ரேசிங் நான் பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு வந்து பணம் தேவைப்படுது, அதுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வந்து வருஷத்துக்கு 18 கோடி வந்து இவருக்கு கிடைக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து இவர் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சினிமா சம்மந்தமாகவோ இல்லை வேற ஒரு தனிப்பட்ட முறையாவோ வந்து நான் எதாவது பண்ணியிருந்தா நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், ஓகே. ஆனால் நான் இது வந்து ரேசிங்காக தான் பண்ணுறேன். இது முழுக்க நான் தனிப்பட்ட முறையில் தான் இந்த ரேசிங்கோட இது வந்து நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.